கோவிலில் பூஜை செய்யும்போது கோவில் மணி, ஆலய மணி அடிப்பது ஏன்? வீட்டில் பூஜை செய்யும்போது ஒரு சின்ன மணி அடிப்பாங்க. அது எதற்காக அப்படின்னா, துஷ்ட தேவதைகள் போகணும், துர்வாசனைகள், தேவையில்லாத கடுமையான வார்த்தைகள், அபசகுணமான வார்த்தைகள் பேசும்போது அந்த வார்த்தைகள் அமிழ்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் நம்ம ஒரு சின்ன மணி அடிக்கிறோம். ஆனால் கோவில்களில் மணி அடிப்பது எதற்காக? ஆலய மணி. இது எதற்காகனா, அந்த காலத்தில் கோவிலுக்கு பக்கத்திலேயே அரண்மனை இருந்தது. கோவிலில் செய்யக்கூடிய நித்திய பூஜை, சுவாமிக்கு செய்யக்கூடிய நைவேத்தியம்லாம் ஒவ்வொரு நேரமும் அந்த மன்னனுக்கு தெரியணும். அதற்கு பிறகு தான் அவர் சாப்பிடுவார். அப்படி ஒரு நியமம். அதை சுற்றி இருந்த மந்திரிகள், மக்கள் எல்லாம் கோவிலில் பூஜை முடிஞ்சு போச்சு, அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க காலையில் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் 6 கால பூஜைகள் நடந்தது. அந்த 6 கால பூஜை முடிஞ்ச பிறகு தான் அவங்களுடைய கடமையை அந்த பகல் இரவுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை அன்றைக்கி அமைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கதையே மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது, கோவிலில் மணி அடிக்கிறது எதற்காகனா, தூரத்தில் வரும்போதே இந்த இடத்துல கோவில் இருக்குது அப்படிங்கிறது அறிவிக்கிறது. அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவில் மணி அடிக்கும்போது அந்த கோவிலில் நித்திய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, நிதானமாக போகலாம். அது எப்படி இருந்தாலும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். சாமிக்கு நைவேத்தியம்லாம் பண்ணி அலங்காரம் எல்லாம் முடித்து பண்ணுறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுடைய பயண வேகத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக கோயிலுக்குள்ளே போகலாம். அதற்காகத்தான் வெளியூரில் இருந்து வர்றவங்க அவசர பதட்டமாக கோயில் மூடிடுவாங்களோ அப்படின்ற பயத்தோடு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த ஆலய மணி அடித்து முடித்த பிறகு நாதஸ்வரத்தில் ஒரு குறிப்பிட்ட ராகத்தை வாசிக்கும்போது இன்னும் 10 நிமிஷத்தில் கோவிலினுடைய கர்ப்பகிரகம் மூட போகிறாங்க அப்படின்னு இசை வடிவில் நமக்கு தெரிவிப்பாங்க. அதுக்காக அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்து பிடிச்சிக்கிட்டு கோவிலுக்குள்ளே கர்ப்பகிரகத்துக்குள்ளே போவாங்க. அப்போல்லாம் 11 பிரகாரம், 7 பிரகாரம், 5 பிரகாரம் அதெல்லாம் தாண்டி போகணும் இல்லைங்களா? அதற்காக அந்த ராகங்களை குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த ராகங்கள் இந்த ராகம் வந்துருச்சு அப்படின்னா சரி, எப்படி இருந்தாலும் கோவில் மூடிடுவாங்க, மத்தியானம் போய் தரிசனம் பண்ணலாம், நம்ம போகும்போதே கோவில் கருவறை மூடி இருந்து அபசகுணமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் தவிர்ப்பாங்க. இதற்கெல்லாம் தான் இந்த ஆலய மணி. இப்போ புரியுதுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.